தனி மனிதர்கள் பொதுவாகவே சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். தனியே வாழ்கிறவர்கள் சுதந்திரமாக வாழ்கிறார்கள் என்கிற ஒரு தோற்றுவாக இருக்கிறது, ஒரு பார்வை இருக்கிறது. ஏனென்றால் குடும்பத்திலே சேர்கிற பொழுது குடும்ப பொறுப்பு வந்து விடுகிறது, கால் கட்டு என்று சொல்கிறார். இந்த குடும்ப பொறுப்பு வந்துவிட்டால் அந்த பொறுப்பை சரியாக சுமத்த முடியாதவர்கள் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். தனியே வாழ்கிறவர்கள் தான் உண்டு தன்பாடுண்டு என்று வாழ்கிற பொழுது அந்த தனிமைப்பட்ட வாழ்வினாலே சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள். பொதுவாகவே நான் கூட இளமையாக இருக்கிற பொழுது வாரியா நாளைக்கு கொழும்புக்கு போவோம், வாரியா நாளைக்கு கண்டிக்கு போவோம் என்றால் மறு பேச்சு கிடையாது. யார் கூப்பிடுகிறாரோ அவருக்கு பின்னாலே போகிற ஒரு நிலை இருந்தது. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூறையுள் காட்டுடை கொண்டு போய் சுட்டுட்டு நீரினுள் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. அதாவது ஒருவன் இறந்த பிறகு அவனுடைய உறவுகள், சொந்தங்கள், மனைவிகள் எல்லோரும் சேர்ந்து கூடி அழுது ஊரின் ஒதுக்குப்புறமான ஒரு சுடுகாட்டிலே கொண்டு அவனை எரித்து அவனை தொட்டது கூட தீட்டு என்று அவன் பற்றிய சிந்தனைகளை மறந்து அவர்கள் அங்கிருந்து விலகி விடுகின்றார்கள் இன்றைய சமூகத்தினர். அவ்வாறுதான் திருமணம் என்று பார்க்க போனோம் என்றால் திருமணத்திற்கு கட்டு என்ற ஒரு பொருள் காணப்படுகிறது. அவ்வாறுதான் திருமணமாக முன்பு ஒருவன் தனக்கு அரசனாக காணப்படுகின்றான். அதாவது அவன் யாருக்கும் அடங்க வேண்டிய தேவையும் இல்லை, யாரையும் அடக்க வேண்டிய கடப்பாட்டும் அவனுக்கு அங்கு இல்லை. அதாவது நடுவர்களே, உங்களுக்கு தற்பொழுதே தெரிந்திருக்கும் இந்த நாட்டினுடைய விலைவாசி எவ்வளவாக உயர்ந்து கொண்டிருக்கின்றது என்று. அதாவது வானத்தை முட்டும் அளவுக்கே சென்றுவிடும் போல் தெரிகின்றது. திருமணத்துக்கு முன்பு 5 மினிட்ஸ் நூடுல்ஸும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டு கொண்டிருந்துட்டு திருமணத்துக்கு பிறகு காலை உணவு, மதிய உணவு, இடைநேரத்து உணவு, இரவு உணவு என்று வகை வகையா சமைச்சு போடுறதுக்கும் வகை வகையா சமைச்சு போட்டது சேர்ந்திருந்து சாப்பிடக்கையும் ஒரு மகிழ்ச்சி, அங்கேயும் ஒரு மகிழ்ச்சி. இப்போ ஒரு குடும்பத்தில் பொருளாதாரம் எடுத்து நோக்கேக்க தனியே இருந்து உழைக்கிறதுக்கும் சேர்ந்து உழைச்சி முன்னேறத்துக்கும் எவ்வளவோ மகிழ்ச்சி இருக்கு. சேர்ந்து முன்னேறுவோம். அவர் சொன்னார், ஐயா எதிரணி தலைவர் தான் சேமிச்சு வச்சு பைக் வேண்டி இருப்பாராம். திருமணமாகட்டும், 2 பேரும் சேர்ந்து உழையுங்கோ, சேர்ந்து சம்பாரியுங்கோ, சேர்ந்து சேமியுங்கோ, சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்கலாம். அதே மாதிரி தானையா தனியே இருந்து பலவேற்ற முகத்தை பார்த்து பலவேற்ற குணங்களை பல திசையில பார்க்கறதுக்கும் கல்யாணம் செஞ்சு போட்டு ஒரு ஆளுகிட்டயே பல எமோஷன்ஸ்களை, சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கம், அழுகை எல்லாத்தையும் ஒரு நபர்கிட்ட பார்க்கறது எவ்வளவோ மகிழ்ச்சி ஐயா. ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டா தான் உழைக்கிற பணத்தை திருமணத்துக்கு முன்னுக்கு அப்பாட்டையும் அம்மாட்டையும் தான் கொடுக்க வேண்டிய நிலை வரும். ஆனால் திருமணத்துக்கு பிறகு அப்படி இல்லை. மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு சில நேரங்களில் மனைவிட அப்பா அம்மாவுக்கு கூட கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இவ்வாறு இருக்கேக்க அவருக்கு பொருளாதார ரீதியால் சில சிக்கல்கள், பல சிக்கல்களை ஏற்படுகின்றது. அப்போதுதான் தெரியும் வீட்டில் அரசனும் அரசியுமா வாழ்வினோமா, எப்படி வாழ்வினோம்னு அப்போ தான் தெரியும். அதற்கு பிறகு திருமண வாழ்க்கை என்பது உதாரணமாக அந்த மனிதனுக்கு திருமணமே செய்யண்டா, அந்த திருமணம் செய்கிறதுக்கு முதல் சொல்லுவார்கள் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. இப்போது திருமணம் ரொக்கத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் திருமணம் செய்கிறதுக்கே அங்கு ஒரு வழி இல்லாத போது திருமணத்துக்கு பின்பு எவ்வாறு அங்கு மகிழ்ச்சி ஏற்படும். மேலும் மன அழுத்தம் என்பது திருமணத்துக்கு பிறகுதானையா வருது. ஒரு பக்கம் குடும்பம், இன்னொரு பக்கம் வேலை, ஒரு குடும்பச்சுமா வேலைச்சுமா பிள்ளைகள் என்று இருக்கேக்குள்ள அந்த குடும்பத்தில் இருவராலையும் கண்ட்ரோல் பண்ணி கொள்ள முடியாமல் இருக்கு. ஒரு பெண்ணின் இலக்கினை அடைவதற்கு திருமணம் என்பது எவ்வித தடையும் அளிக்காது. நடுவரவர்களே, நமது எதிர்த்தரப்பு தலைவர் அவர்கள் தொழுத்தலை விழுத்தெண்ணினார் கதை பற்றி கூறியிருந்தார்கள். ஆம், அவர் தனது திருமணத்தின் பின்னரான வாழ்வை பற்றி எண்ணி கவலைப்படவில்லை, அல்லது தனது வாழ்வினால் திருமணத்துக்கு பின்பு தனது மகிழ்ச்சி குறைந்து விட்டது என்று எண்ணி கவலைப்படவில்லை. தனது இளமை பருவத்தில் இருந்த உற்சாகமும் உடல் ஆரோக்கியமும் தற்பொழுது இல்லை என்று தான் நினைத்து கவலைப்பட்டாரே தவிர திருமணத்திற்கு பின்பு தனது மகிழ்ச்சி தொலைந்து விட்டது என்று எண்ணி கவலைப்படவில்லை. நடுவரவர்களே, ஒருவன் கல்யாணத்துக்கு முன்னால் எப்படி இருப்பேன்டா எங்களை எதிர்த்தரப்பு தலைவரே சொல்லியிருந்தார். முடிக்கு 4 டை அடித்து கையுக்கும் காலுக்கு 4 3 நாய்ச்சங்கிலி போட்டுக்கொண்டு ஆள் மெல்லிசா இருக்கும், போடுறது எக்ஸல் ஷர்ட்டாக இருக்கும், இடுப்புலேயே நிற்காத ஜீன்ஸ், அப்படி தான் திரிவர். ஆனால் திருமணத்துக்கு பின்பு பார்த்தீங்கண்டா
பட்டி அடிச்சு சும்மா பக்தி பெறவசுமா கட்டு போட்டவர் தான் திரிவேன். ஐயா, ஒரு தனி மனிதனை எடுத்துக்கொண்டோமானால் அவனுக்கென்று பல்வேறுபட்ட கனவுகள் காணப்படுகின்றது ஐயா. அதே திருமணமாகிவிட்டால் என்னுடைய பிள்ளை, என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன் என்று அவர்களை பற்றி சிந்திக்க வேண்டும். நான் என்னுடைய கனவுகளை நோக்கி ஓடிவிட்டால் என்னுடைய மனைவி என்னாவாள், என்னுடைய குழந்தைகள் என்னாவார்கள் என்று அங்கே ஒரு தனிநபர் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகின்றது. ஐயா, திருமணமான பிறகு ஆண்கள் கனவுகளை நோக்கி ஓடுவதிலேயே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றது. இதிலேயும் பெண்களுக்கு சொல்லவா வேணும்? எங்கட ஊர்வலி ஒரு பழமொழி என்று சொல்றார்கள், ஆனையில வார அரசன் சோற்றை விட பூனையில வார புருஷன் சோறு தான் பெண்களுக்கு பெருசாம். இவ்வாறான சமூக மூடத்தனமான நம்பிக்கைகளை பெண்களுக்கு சொல்லியே அவர்களை ஒரு மூடத்தனத்தினுள் நகர்த்தி விட்டார்கள் ஐயா. ஐயா, பொதுவா 2 கனவு இருக்கும். ஒன்று லட்சியம் பற்றிய கனவு, அடுத்தது திருமணமாக போனா தன்னுடைய திருமண வாழ்க்கை பற்றி ஒரு கனவு இருக்கும். ஆனா இப்ப நான் லட்சியத்தை பற்றி ஓடினா அங்கே குடும்ப வாழ்க்கை பற்றிய கனவு அங்கே பாதிக்கப்பட போகின்றது ஐயா. நீ போமா, நான் வீட்டை இருந்து அடுப்புதுறேன், நீ உந்த இலட்சியத்தை கொண்டு நோக்கு. ஒருவன் ஆசைப்படுவானா, எனது மனைவி வேலை இல்லாமல் வீட்டில் இருக்க வேண்டும், அவளுக்கு கௌரவமானது கிடைக்கப்பெறக்கூடாது என்று ஆசைப்படுவானா? ஒருபோதும் ஆசைப்பட மாட்டான். எனது மனைவி கௌரவத்துடன் இருக்க வேண்டும் என்பதே அவனது ஆசையாக காணப்படும். நடுவர்களே, இன்று எத்தனையோ பெண்மணிகளை பார்க்க போனால் திருமணத்துக்கு பின்புதான் சுதந்திர பறவைகளாக தெரிகின்றார்கள். தாங்கள் தனது இலட்சியங்களை, குடும்பத்தில் இருந்து செய்ய முடியாத இலட்சியங்களை தற்போது திருமணமாகி சுதந்திர பறவைகளாக செய்து கொண்டுதானே இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது எதிரணி நண்பர் அவர்கள் கூறியிருந்தார், பைக் கொடுக்கணுமாம், மனைவி சீட்டு கட்டுறாவாம். மனைவி யாருக்காக நடுவர்களே சீட்டு காட்டுகிறார்? தனது சுயதேவைக்காகவா சீட்டு காட்டுகிறார்? ஒருபோதும் இல்லை. எனது குடும்பம் ஒரு குடும்பத்திற்கு தேவைப்படும் பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற பொது நோக்குடன் தானே அவர் செயற்படுகின்றார் என்பதை காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடி சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. திக்கட்டும் பறந்து வாழும் தீன் தமிழ் உறவுகளே வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இன்றைய சொற்சமர் களத்திலே முல்லைத்தீவு மண்ணின் மிக முன்னணி பாடசாலை மல்லாவி மத்திய கல்லூரி மாணவர்கள் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களினுடைய வலப்புறத்திலே வீட்டிருக்கிறார்கள். அவர்களோடு போட்டியிடுவதற்காக பலிகாமம் கல்வி வலயத்திலே மிக முன்னணி பாடசாலை, ஆறுமுக நாவலருடைய சிஷ்யர் உருவாக்கிய பாடசாலை வட்டு இந்து கல்லூரி, அந்த கல்லூரி சார்ந்த 3 மாணவ செல்வங்கள் இங்கே வருகை தந்து என்னுடைய இடப்புறத்திலே காத்திருக்கிறார்கள். மல்லாவி மத்திய கல்லூரியை பொறுத்தவரையிலே அது மணி விழாவை 60 ஆண்டு பாரம்பரியத்தை கண்ட பாடசாலை. இத்தகைய பெருமைகளோடு திகழ்கிற 2 பாடசாலைகளும் இங்கே தங்களுக்குள் சிநேகபூர்வமாக சமராடி கொள்கிறார்கள். மல்லாவி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலையும் கூட. இந்த பெருமைகளோடு இன்று இவர்கள் வாதிடுவதற்காக கொண்டு வந்திருக்கிற தலைப்பு மகிழ்ச்சி பற்றியது. பொதுவாகவே மகிழ்ச்சி என்கிற எண்ணக்கருவை எல்லோருமே விரும்புவார்கள். சந்தோஷம், மகிழ்ச்சி, மகிழ்ச்சி என்பது தமிழ் சொல், சந்தோஷம் என்பது வட சொல், உவகை, களி, இப்படி எத்தனையோ சொற்களால் அடையாளப்படுத்தப்படுகிற இந்த உணர்வு இருக்கிறதே, இந்த உணர்வுக்காக எல்லோருமே ஏங்குகிறார்கள். இந்த உணர்வு மகிழ்ச்சி ஒருவருக்கு திருமணத்திற்கு முன்பு அதிகமாக இருக்கிறதா, திருமணத்திற்கு பின்பு அதிகமாக இருக்கிறதா? இப்படி ஒரு தலைப்பை நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கொடுத்திருக்கிறார். நான் சில சந்தர்ப்பங்களிலே அவரோடு முரண்படுவதுண்டு. இருந்தாலும் அவர் சொல்லிக்கொள்வார், எளிமையாக இந்த பிள்ளைகள் பேசுவதற்கு பழகுவதற்கு இப்படியான தலைப்புகளை கொடுப்போம் என்று என்னை சமாதானம் செய்வார். அந்த வகையில் இன்றைய தலைப்பு கூட அப்படி இவர்கள் பேசுவதற்கு எளிமையானதாக, இவர்கள் கண்ணுற்று அனுபவத்திலே பார்த்து தெளிந்து சமர்ப்பணம் செய்வதாக இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. மகிழ்ச்சி என்பது திருமணத்திற்கு
முன்பானது என்று மல்லாவி மத்திய கல்லூரி அணியினர் பேச இருக்கிறார்கள். மகிழ்ச்சி என்பது திருமணத்திற்கு பின்பானது என்று வட்டு இந்து கல்லூரி அணியினர் பேச இருக்கிறார்கள். மகிழ்ச்சியை பொறுத்தவரையிலே மகிழ்ச்சி அவரவர் உளம் சார்ந்தது. அந்த உளம் சார்ந்த உணர்வு பொதுவாக ஒட்டுமொத்தமாக ஒரு பொதுமைப்படுத்தி பார்க்கிற பொழுது திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா என்று பார்க்க தோன்றுகிறது. அந்த வகையில் வாதத்தை தொடக்கி வைக்கிறார்கள் மல்லாவி மத்திய கல்லூரி அணியினர். அந்த அணிக்கு தலைமை தாங்குகிறார் உயர்தரத்திலே தொழில்நுட்ப பிரிவிலே கல்வி பயில்கிற தரம் 12 வகுப்பு மாணவன் ராஜமாணிக்கம் யோகிதன். அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்போம். தென்னிசை தனிப்பிறந்து தென்னவன் மடிதவழ்ந்து நாவலர் பாவலர் நாவில் நற்றனமாடி உலகெங்கும் உலாவரும் தமிழே என் உயிரே உனக்கு என் முதற்கண் வந்தனங்கள். நடுவிலே வீட்டிருக்கும் நடுவரவர்களே, என் எதிர்த்தரப்பணியினரே, என் தரப்பணியினரே, எல்லோருக்கும் என் இந்நேர வணக்கங்களை கூறிக்கொன்று இன்று நான் தலைவர் என்ற வகையிலே தலைப்பை வரையறை செய்ய வேண்டிய ஒரு கடப்பாட்டுக்கு நான் உள்ளாகின்றேன். அந்த வகையிலே இந்த தலைப்பிலே மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது திருமணத்திற்கு முன்பா பின்பா, இதிலே 3 சொல்லாடல்கள் காணப்படுகின்ற நடுவர்களே. ஒன்று மகிழ்ச்சி, வாழ்க்கை, திருமணம் என்பதாக காணப்படுகின்றது. அதாவது மகிழ்ச்சி என்பது எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற விதத்தை தான் நாங்கள் மகிழ்ச்சி என்று கூறுகின்றோம். அதாவது மகிழ்ச்சி என்பது திருமணம் மூலமாகத்தான் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய என்பது தேவை அங்கே இல்லை. அதாவது வாழ்க்கை பற்றி கூறுவோம் என்றால், வாழ்க்கை பற்றி திருமூலர்கள் 145வது பாடலே மிகவும் சிறப்பு எடுத்திருக்கின்றார். அதாவது ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூறையுள் காட்டுடை கொண்டு போய் சுட்டுட்டு நீரினுள் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. அதாவது ஒருவன் இறந்த பிறகு அவனுடைய உறவுகள், சொந்தங்கள், மனைவிகள் எல்லோரும் சேர்ந்து கூடி அழுது ஊரின் ஒதுக்குப்புறமான ஒரு சுடுகாட்டிலே கொண்டு அவனை எரித்து அவனை தொட்டது கூட தீட்டு என்று அவன் பற்றிய சிந்தனைகளை மறந்து அவர்கள் அங்கிருந்து விலகி விடுகின்றார்கள் இன்றைய சமூகத்தினர். அவ்வாறுதான் திருமணம் என்று பார்க்க போனோம் என்றால், திருமணத்திற்கு கட்டு என்ற ஒரு பொருள் காணப்படுகிறது. அவ்வாறுதான் திருமணமாக முன்பு ஒருவன் தனக்கு அரசனாக காணப்படுகின்றான். அதாவது அவன் யாருக்கும் அடங்க வேண்டிய தேவையும் இல்லை, யாரையும் அடக்க வேண்டிய கடப்பாட்டும் அவனுக்கு அங்கு இல்லை. அதாவது நடுவர்களே, உங்களுக்கு தற்பொழுதே தெரிந்திருக்கும் இந்த நாட்டினுடைய விலைவாசி எவ்வளவாக உயர்ந்து கொண்டிருக்கின்றது என்று. அதாவது வானத்தை முட்டும் அளவுக்கே சென்றுவிடும் போல் தெரிகின்றது. அந்த காலத்திலே தனிநபர் கூட, அதாவது தனிநபர் தனக்கு செலவு செய்வதே மிகவும் கடினமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அந்த வகையில் இருவர் சேர்ந்து விட்டால் மிக மிக கடினமாகத்தான் வேணும், அவர் கஷ்டத்தில் மூழ்க வேண்டிய நிலைதான். அதாவது ஒரு திருமணத்துக்கு முதல் ஒரு இளமை காலத்தை நாங்கள் மிகவும் ரசிக்கணும். அதாவது அவர் சொல்லியிருந்தார், தொடித்தலை விழுத்துன்னு சொல்றார், இனி நினைந்திருக்கமாகின்றது. இனி நினைத்திருக்க மட்டும்தான் முடியும். திருமணம் செய்த பின்பு அந்த இளமை காலத்தை இனி நினைத்திருக்க மட்டும்தான் அவர்கள் முடியும். அதாவது திருமணத்திற்கு முன்பு ஒருவன் சுயமாக தனது முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது தான் ஒரு உதாரணமாக பார்த்தோம் என்றால், நான் இப்போ ஒரு வேலைக்கு போகிறேன், எனக்கு அம்மா இருக்கிற, அம்மா கொஞ்சம் காசு கொடுக்குறேன், நான் ஒரு சேமிப்பில் போட்டு ஒரு பைக்கோ எடுக்கிறேன் நடுவர்களே, அப்படி எடுத்தால் எனக்கு எடுக்க முடியும். இதே ஒரு திருமணமான பிறகு மனைவி சொல்லுவார், தான் சீட்டு போட்டிருக்கிறேன், அங்கே லோன் போட்டிருக்கிறேன்னு சொல்லுவார். இவ்வாறு பல்வேறு பிரச்சனையில் பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு அவன் உள்ளாகின்றான். ஒரு பெரிய பாரத்தையே தன்மேல் சுமக்கின்றான். இவ்வாறு நான் அதிலேயும் சேமித்து ஒரு பைக் எடுக்க வேண்டும் என்றால், சிறு பிள்ளைகள் உருட்டி கொண்டீங்க, சிறிய பைக் தான் எடுக்க முடியும் நடுவர்களே. அவ்வாறு தான் இப்படித்தான் மனைவியால் தான் இப்படி பல்வேறு பிரச்சனை இருக்குன்னு நாங்கள் பார்த்தா, பிள்ளையால் பெரிய பிரச்சனை. பிள்ளை கீரி பிள்ளை வேறு முடி வெட்டுவார், அதுக்கு மேலே கொஞ்சம் நிறமாக பூசுவார், புறா காலு கட்டாலும் பைக் வேறு, அதெல்லாம் எடுத்துகிட்டு போனா அங்கே சொல்லினோம், பெற்றோர்கள் சரியான வளர்ப்பு இல்லை, பெற்றோர்கள் கவனிப்பதில்லை. இதனால் யார் பாதிக்கப்படுகின்றார்? திருமணமான ஒரு குடும்பஸ்தன் அங்கு பாதிக்கப்படுகின்றான். திருமணத்தின் பின்புதான் அந்த குடும்பஸ்தன் அங்கு பாதிக்கப்படுகின்றான். இல்லறம் ஐயா மிகவும் பார்ப்பதற்கு மிகவும் அழகானதாக காணப்படும், ஆனால் அதை புசித்தால் தான் தெரியும் அதில் உள்ள கஷ்டங்களும் நஷ்டங்களும். எல்லோருக்கும் எதிர்ப்பு கூறுவார்கள் என்னவென்றால், எல்லோருக்கும் நல்ல வாழ்க்கை அமைகின்றது, நல்ல வாழ்க்கை அமைகின்றது. அந்த வாழ்க்கை 1000ல் ஒருவனைத்தான் ஐயா அமைகின்றது என்பதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது என்று கொள்கின்றேன். இவ்வாறு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இந்த திருமணத்தின் பின்பு காணப்படுகின்றது. அதில் எங்கையா எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்க போகின்றது? இந்த மகிழ்ச்சியானது எப்போதுமே திருமணத்துக்கு முன்புதான் என கூறி எனது விவாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். யோகிதனுடைய வாதத்தை பார்த்தோம். திருமணத்திற்கு முன்பு எவ்வளவு சுதந்திரமாக வாழ்கிறார்கள், திருமணத்திற்கு பிறகு மனைவி, குழந்தை என்று
எத்தனையோ அழுத்தங்களுக்குள்ளே உட்பட்டு வாழ வேண்டிய தேவை ஏற்படுகிறது. எனவே அந்த சுதந்திரம் குறைந்து விடுகிறது தானே என்பது யோகிதனுடைய வாதம். சரி போலத்தான் தெரிகிறது. இருந்தாலும் இல்லை இல்லை, திருமணத்திற்கு பிறகுதான் ஒரு மனிதன் சந்தோஷத்தை அதிக அளவிலே அனுபவிக்கிறான் என்று தங்கள் தரப்பு வாதத்தை முன்வைப்பதற்காக வட்டு இந்து கல்லூரியினுடைய அணித்தலைவி சைந்தவி வந்திருக்கிறார். உயிர் முறைமைகள் தொழில்நுட்பம் உயர்தரத்திலே கல்வி பயில்கிறார். சைந்தவி என்ன சொல்கிறார் கேட்போம். செம்பிள பெயல் நீர் போல என்னுள் இரண்டர கலந்த தமிழுக்கு முதல் வணக்கம். நடுவ பெருந்தகைக்கும் என் தரப்புவாதிகளுக்கும் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். ஐயா தலைப்பை விளக்கியிருந்தார் எதிரணி தலைவர் சிறப்பாக. அதனால் இந்த தலைப்பை விளக்குவதற்கு எனது நேரத்தை செலவிடாமல் நேரடியாக என் தலைப்பிற்குள் நுழைகிறேன். எதிரணி தோழர் ஏதோ திருமணம் செய்தா கப்பல் கடலுக்கு மூழ்கிற மாதிரியும், பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளை செய்கிற பிள்ளைக்கெல்லாம் திருமணம் செய்கிறது தான் காரணம் என்றும், தான் ஏதோ திருமணமே செய்யவே மாட்டார் என்ற மாதிரியும் கதைச்சு கொண்டிருக்கிறேன். ஐயா, பிள்ளை கீரி பிள்ளைமாய் முடிவெட்டினா திருமணம் செய்கிறது பிள்ளையா? வீட்டில் கஷ்டம் வருது, திருமணம் செய்கிறது பிள்ளையா? அந்த மனசி சீட்டு போடுறா, திருமணம் செய்கிறது பிள்ளையா? நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க, உங்களோட முகத்திலேயே ஒரு புன்னகை தெரியுது. எனக்கு தெரிஞ்ச அதுக்கு காரணம் உங்களோட மனைவி உங்களோட சந்தோஷமா வச்சிருக்கிறா. தீர்ப்பு உங்களுக்கு தான். அப்படி இருந்தால் நல்லந்தான். ஐயா, அவர் சொல்லுறார், அரசன் மாதிரி இருந்தவனாம் கல்யாணத்துக்கு பிறகு அப்படி இல்லையா? அரசன் மாதிரி தான் இருக்க போறீங்கள், அரசியும் சேர்ந்து வர போறா, சேர்ந்து குடும்பத்தை நடத்துங்கோ. தனியா இருந்து ஒருத்தன் ஒரு வேலையை செய்யறதுக்கும் கூட ஒரு லைஃப் பார்ட்னர் வாரத்துக்கும் இவ்வளவு சந்தோஷம். சந்தோஷத்திலையும் இருக்க போறீங்கள், துக்கத்திலையும் இருக்க போறீங்கள். அழுக வந்தாலும் அங்க அழலாம், சிரிப்பு வந்தாலும் அங்கே அழலாம். உங்களுக்கு ஒரு லைஃப் அங்கே அழுகிறது இல்ல, சேர்ந்து அழலாம். அதான் அங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருந்து அழலாம். சரி, தனியா இருந்து அழுதா எவ்வளவு துன்பம் ஐயா. அப்ப அவர் சொல்றதில்ல, அவர் திருமணமே செய்யாதீங்கன்னு சொல்றாரு. அவன் அம்மா அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு அவர் கண்கூடாக பார்த்தும் இப்படி சொல்லுறாருண்டா கொஞ்சம் மனவேதனை. அதே மாதிரி இப்ப நான் எந்த கருத்துக்குள்ளவா, சிங்கிள் லைஃபா இருந்தா சைலண்ட் மூட்ல போகும். மேரிட் லைஃப்ல பாருங்க சரவுண்ட் ஃபுல்லா சவுண்டா இருக்கும். தனிமையில வாழைக்க பின் ட்ராப் சைலண்டா தான் இருக்கும். இப்ப சேர்ந்து இருந்தா கல்யாண வீட்டுக்கு பிறகு மனசி ஃபோன் பண்ணி, சாப்பிட்டீங்களே, எங்க நிக்கிறீங்கள், எப்ப வருவீங்கள், ஒரு ஆறுதல் ஐயா. கணவனும் அப்படித்தான், சாப்பிட்டீங்களே, என்ன செய்யறீங்கள், ஒரு எங்களுக்கண்டு ஒரு ஆள் இருக்கு, எங்களுக்கு கொண்டு ஒரு துணை இருக்குன்னு ஒரு மன ஆறுதல், எவ்வளவு மகிழ்ச்சி. எல்லாம் ஒரு வாதம் தான் ஐயா. அதே மாதிரி திருமணத்துக்கு முன்பு 5 மினிட்ஸ் நூடுல்ஸும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டு கொண்டிருந்துட்டு திருமணத்துக்கு பிறகு காலை உணவு, மதிய உணவு, இடைநேரத்து உணவு, இரவு உணவு என்று வகை வகையா சமைச்சு போடுறதுக்கும் வகை வகையா சமைச்சு போட்டது சேர்ந்திருந்து சாப்பிடக்கையும் ஒரு மகிழ்ச்சி, அங்கேயும் ஒரு மகிழ்ச்சி. இப்போ ஒரு குடும்பத்தில் பொருளாதாரம் எடுத்து நோக்கேக்க தனியாக இருந்து உழைக்கிறதுக்கும் சேர்ந்து உழைச்சி முன்னேறத்துக்கும் எவ்வளவோ மகிழ்ச்சி இருக்கு. சேர்ந்து முன்னேறுவோம். அவர் சொன்னார் ஐயா, எதிரணி தலைவர் தான் சேமிச்சு வச்சு பைக் வேண்டி இருப்பாராமன். திருமணமாகட்டும், 2 பேரும் சேர்ந்து உழையுங்கோ, சேர்ந்து சம்பாரியுங்கோ, சேர்ந்து சேமியுங்கோ, சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்கலாம். அதே மாதிரி தான் ஐயா, தனியா இருந்து பலவேற்ற முகத்தை பார்த்து பலவேற்ற குணங்களை பல திசையில பார்க்கறதுக்கும் கல்யாணம் செஞ்சு போட்டு ஒரு ஆளுகிட்டயே பல எமோஷன்ஸ்களை, சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கம், அழுகை எல்லாத்தையும் ஒரு நபர்கிட்ட பார்க்கறது எவ்வளவோ மகிழ்ச்சி ஐயா. அதே மாதிரி உறுதியான ஒரு துணை கிடைச்சா வாழ்க்கையில நாங்க எங்கேயோ போகலாம். சிரமங்களையும் சந்தோஷங்களையும் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு ஒரு உறவு கிடைக்குது, ஒரு நம்பிக்கை துணை. நம்பிக்கை வந்தாலே வாழ்க்கையில மகிழ்ச்சி வந்த மாதிரித்தானே ஐயா. அதே மாதிரி குடும்பம் என்ற பாதுகாப்பு வட்டம் எங்களுக்கு வருது. ஒரு குடும்பம் என்று வந்த உடனே நாங்கள் வாழ்க்கையில் முன்னோறணும் என்ற ஒரு மனநிலை எங்களுக்கு வருது. இந்த குடும்பத்துக்காக என்றாலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உழைக்கணும், வாழணும் என்ற ஒரு நம்பிக்கை வருது. அதே மாதிரி வாழ்க்கைக்கான தெளிவும் கிடைக்குது ஐயா. வாழ்க்கைக்கான தெளிவண்டேக்க வாழ்க்கைன்ற திட்டங்கள், அடுத்தது நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்களோட பணியிலே ஒரு முன்னேற்றம் வந்தாலும் அந்த திருமணத்துக்கு பிறகு அது ஒரு மகிழ்ச்சி, ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சி. அவ்வாறு தான் ஐயா ஒரு மனிதன்
தனியாக இருப்பதை விட திருமணம் செஞ்சு சந்தோஷமாயிருக்கிறது எவ்வளவோ மேல். இவர்கள் இனி கூறுவார்கள், விவாகரத்து எல்லாமே ஏன் வருது பிறகு திருமணம் செஞ்சா பிறகுண்டு. 100ல் ஒரு ஆளை பார்க்காதுங்க. எல்லாரும் அப்படி இல்லை. மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது ஒருவருடைய மனநிலை சார்ந்தது. இன்று திருமணம் செய்து முன்னேறி வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆகவே ஐயா, திருமணத்தின் மூலம் மகிழ்ச்சி தான் கிடைக்கின்றது என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. சிறிதோர் இடைவேளைக்கு சென்று வருவோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இன்றைய சொற்சமர் களத்திலே மல்லாவி மத்திய கல்லூரி அவர்களை எதிர்த்து வட்டுக்கோட்டை இந்து கல்லூரி. இது மல்லாவி மத்திய கல்லூரிக்குரிய நேரம். மகிழ்ச்சி என்பது திருமணத்திற்கு முன்பதா திருமணத்திற்கு பின்பதா? திருமணத்திற்கு முன்னர் தான் ஐயா மகிழ்ச்சி என்று தங்கள் தரப்பு வாதத்தை இரண்டாவது பேச்சாளரை வைத்து முன்னிறுத்த வந்திருக்கிறார்கள் மல்லாவி மத்திய கல்லூரி அணியினர். அந்த அணி சார்ந்து பேச வந்திருக்கிறார் சனுசினி, கலாநாதன் சனுசினி. தரம் 12 கலைப்பிரிவிலே கல்வி பயில்கிறார். தேராங்கண்டலை சேர்ந்தவர். பேசுங்கள். பொதிகை மலையில் பிறந்து அகத்தியர் திருவாய் மலர்ந்து அகம்புறம் என பிரிந்து இயலிசை நாடகம் என முக்கணிகள் கனிந்து பல மொழிகள் பிறக்க தாயாக இருந்து இன்னும் இன்னும் இளமை என திகழ்ந்து இதோ உங்கள் முன்னால் நின்று தலை நிமிர்ந்து அன்னை தமிழுக்கு வணங்கி தொடர்கிறேன். மதிப்பிற்கும் பெருமைக்கும் உரிய நடுவரையா அவர்களே, எதிர்த்தரப்பணியினரே, எந்தரப்பினரே, அவிதனிலே வீட்டிற்கும் பார்வையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று எமது தலைப்பாக அமைவது மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது திருமணத்திற்கு முன்பா பின்பா? இதில் என்ன சந்தேகம்? திருமணத்திற்கு முன்புதானே மகிழ்ச்சியாக உள்ளது. நடுவர் அவர்களே, மகிழ்ச்சி என்றால் என்ன? மனதும் உடலும் அழுத்தமில்லாத உணரும் திருப்தியாக உணர்வுதான் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி திருமணத்துக்கு முன்புதானே உள்ளது. அதாவது பொருளாதார ரீதியான சுதந்திரம் திருமணத்துக்கு முன்புதானேயா உள்ளது. ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டா தான் உழைக்கிற பணத்தை திருமணத்துக்கு முன்னுக்கு அப்பாட்டையும் அம்மாட்டையும் தான் கொடுக்க வேண்டிய நிலை வரும். ஆனால் திருமணத்துக்கு பிறகு அப்படி இல்லை. மனைவிக்கு பிள்ளைகளுக்கு சில நேரங்களில் மனைவிட அப்பா அம்மாவுக்கு கூட கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இவ்வாறு இருக்கேக்க அவருக்கு பொருளாதார ரீதியால் சில சிக்கல்கள், பல சிக்கல்களே ஏற்படுகின்றது. அப்போதுதான் தெரியும் வீட்டில் அரசனும் அரசியுமா வாழ்வினமா, எப்படி வாழ்வினோம்னு அப்போ தான் தெரியும். அதற்கு பிறகு திருமண வாழ்க்கை என்பது உதாரணமாக அந்த மனிதனுக்கு திருமணமே செய்யண்டா, அந்த திருமணம் செய்கிறதுக்கு முதல் சொல்லுவார்கள் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. இப்போது திருமணம் ரொக்கத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் திருமணம் செய்கிறதுக்கே அங்கு ஒரு வழி இல்லாத பொழுது திருமணத்துக்கு பின்பு எவ்வாறு அங்கு மகிழ்ச்சி ஏற்படும்? மேலும் மன அழுத்தம் என்பது திருமணத்துக்கு பிறகுதானையா வருது. ஒரு பக்கம் குடும்பம், இன்னொரு பக்கம் வேலை. ஒரு குடும்பம் சும்மா வேலை சும்மா பிள்ளைகள் என்று இருக்கேக்குள்ள அந்த குடும்பத்தில் இருவராலையும் கண்ட்ரோல் பண்ணி கொள்ள முடியாமல் இருக்குது. இப்போ இருக்கிற பொருளாதாரத்துக்கு ஆணும் பெண்ணும் வேலைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படுறதால அங்கே குழந்தைகளும் கவனிக்க நேரம் இல்லாமல் எத்தனை பிரச்சனைகளுக்கு உள்ளாக வேண்டியதாக கிடக்கு. சரி, இதுகளையே விட்டு விடுவோம். இப்போ திருமணமான ஆட்கள்கிட்ட இருந்து இந்த சமூகம் எதிர்பார்க்கிறது என்ன? குழந்தையத்தான் எதிர்பார்க்கிறது. அப்போ குழந்தை இல்லாத ஆணும் பெண்ணும் ஒரு நல்ல காரியங்களுக்கு போனால் கூட அங்கே அந்த கேள்வியில் அவையில் விட்டு வைக்கிறேல. எப்போ குழந்தை? இன்னும் குழந்தை இல்லையா? இன்னும் என்ன சொன்னவே? ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னவேன்னு தான் கேட்பினோம். சரி, நல்ல காரியத்தை விட்டு விடுவோம். தீய காரியத்துக்கு போனால் கூட அங்கே அவையில் விட்டு அந்த கேள்வி துரத்தி கொண்டு தான் செல்கிறீர்களே. அவர்கள் அதை தப்பிக்கும் வழிகளில் நடந்து கொண்டாலும் கூட அதுக்கேற்ற வழி அவர்களிடம் இல்லை. அந்த வகையில் இது மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகிறது. நான் இதை இலக்கியத்தினூடாக வரலாம் என்று யோசிக்கிறேன். கலித்தொகை 133வது பாடல் நச்சல்லையார் இயற்றியது என்னண்டா, அவன் புறப்பட்டு நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன, அவன் போன நினைவில் நீ தூக்கத்தையும் உடலையும் வருத்தி கொண்டிருக்கிறாய், அவன் போனவன் நினைவில் அழுகைதான் உன் வாழ்க்கையாகி விட்டதுன்னு சொல்கிறது. அதே போன்றுதான் இந்த காலத்திலேயும் நடுவர்களே, எத்தனை ஆண்கள் மனைவி மேரை இங்கு விட்டு வெளிநாட்டுக்கு செல்கிறார்கள். வெளிநாட்டுக்கு சென்று அவர்கள் உழைக்கப் போகிறார். ஆனால் இங்கே மனைவியும் பிள்ளைகளும் உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். குடும்பத்தோடு இருந்தாலும் அவர்கள் எத்தனை அழுத்தங்களுக்கும் சமூக கருத்துக்களுக்கும் சில கேலி பேச்சுகளுக்கும் கூட ஆளாக வேண்டியதாக கிடக்கு. இதில் எங்கிருந்து நடுவர்களே குடும்பத்துக்கு திருமணத்துக்கு பிறகான மகிழ்ச்சி வருகிறது.
அதோட வந்து மேற்படிப்புகளுக்கான நேரம் செலவு இலக்குகள் வந்து உடைந்து போகுது திருமணத்துக்கு பிறகு. ஒரு கனவை சுமந்து கொண்டு தான் நாங்கள் எல்லாரும் வாழ்கிறோம். உதாரணமாக எங்களோட ஊரில் ஒரு அக்கா இருக்கிறா, அவள் லோயர் ஆகணும் இருந்தவா. ஆனால் அவளோட குடும்பம் வந்து கொஞ்சம் வறுமைப்பட்ட குடும்பம் தான். அப்போ அவாவுக்கு பெற்றோர் என்ன செஞ்சினோம், திருமணத்தை செஞ்சு வச்சுட்டினோம், கஷ்டமாக இருக்குது படிப்பிக்கலாண்டு. அப்போ அந்த அக்கா திருமணம் செய்யக்குள்ளே யோசிச்சு கொண்டு போனவா, நான் இந்த இலக்கை அடைஞ்சிட்டு தான் வாழ்க்கையை வாழணும். ஆனால் அவளால் அது முடியலை. ஏன்? குழந்தை பிறக்கும், செலவுகள் இருக்குமெண்டு ஒவ்வொரு செலவாக வேற அவட கனவே உடைந்து போய்விட்டது. ஆனால் அவள் அந்த திருமணம் செஞ்சிருக்காட்டி கூட அவளுக்கு ஒரு வேறு நிறுவனங்களாலேயோ வேறு செயற்பாடுகளாலேயோ அவள் அந்த இலக்கை அடைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த திருமணம் என்ற ஒரு செயற்பாடு வந்து அவளோட வாழ்க்கையவே சீர்குலைத்து விட்டது. இதுதான் இந்த காலத்தில் ஒரு நிஜமாக அமைகின்றது. அந்த வகையில் நடுவர்களே, மகிழ்ச்சி என்பது கண்ணாடி போன்று, அதை உடைப்பதும் உடைக்காமல் வைத்திருப்பதும் உங்கள் கையிலான் உள்ள என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பாவில் அச்சமடைய தேவையில்லை, திருமணத்துக்கு முன்பே மகிழ்ச்சி என கூறி விடைபெற்று அமர்கிறேன். நன்றி. தரம் 11 வகுப்பு மாணவி வட்டு இந்து கல்லூரியினுடைய 2வது பேச்சாளர் ஆனந்தராசா ருஜிதா வந்திருக்கிறார். பேசுங்கள் ருஜிதா. பிறந்த சிறந்த மொழிகளுக்கு இடையில் சிறந்தே பிறந்த என் செந்தமிழாம் தமிழ் மொழிக்கு முதற்கண் வந்தனங்கள். நடுவரவர்களே, என் தரப்பினரே, எதிர்த்தரப்பினரே, அனைவருக்கும் முதலில் எனது இன்னொரு வந்தனங்களை கூறிக்கொள்கின்றேன். நடுவரவர்களே, எமது எதிர்த்தரப்பு 2வது வாதியவர்கள் கூறியிருந்தார்கள், ஒரு பெண்ணின் இலக்கு என்பது திருமணத்தினால் குலைகின்றதா? இல்லை நடுவரவர்களே, இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கூட திருமணமாகிய பின்பும் கல்வி கற்கும் மாணவர்கள் அதிகரித்து காணப்படுகின்றனர். ஒரு பெண்ணின் இலக்குக்கு கணவன் துணையாக இருந்த எவ்வளவோ பெண்கள் இன்று முன்னேறியுள்ளனர். நீங்கள் ஏதோ ஒரு 1000ல் ஒருவரை பார்த்து இவ்வாறு கதைத்தல் மிகவும் தவறான ஒரு விடயமாகும் நடுவரவர்களே. ஒரு பெண்ணின் இலக்கினை அடைவதற்கு திருமணம் என்பது எவ்வித தடையும் அளிக்காது நடுவரவர்களே. எமது எதிர்த்தரப்பு தலைவர் அவர்கள் தொழுத்தலை விழுத்தெண்ணினார் கதை பற்றி கூறியிருந்தார்கள். ஆம், அவர் தனது திருமணத்தின் பின்னரான வாழ்வை பற்றி எண்ணி கவலைப்படவில்லை, அல்லது தனது வாழ்வினால் திருமணத்துக்கு பின்பு தனது மகிழ்ச்சி குறைந்து விட்டது என்று எண்ணி கவலைப்படவில்லை. தனது இளமை பருவத்தில் இருந்த உற்சாகமும் உடல் ஆரோக்கியமும் தற்பொழுது இல்லை என்று தான் நினைத்து கவலைப்பட்டாரே தவிர திருமணத்துக்கு பின்பு தனது மகிழ்ச்சி தொலைந்து விட்டது என்று எண்ணி கவலைப்படவில்லை. நடுவரவர்களே, ஒருவன் கல்யாணத்துக்கு முன்னால் எப்படி இருப்பாரேண்டா, எங்களை எதிர்த்தரப்பு தலைவரே சொல்லியிருந்தார், முடிக்கு 4 டை அடித்து கையுக்கும் காலுக்கு 4 3 நாய்ச்சங்கிலி போட்டுக்கொண்டு ஆள் மெல்லிசாக இருக்கும், போடுறது எக்ஸல் ஷர்ட்டாக இருக்கும், இடுப்புலேயே நிற்காத ஜீன்ஸ், அப்படி தான் திரிவர். ஆனால் திருமணத்துக்கு பின்பு பார்த்தீங்கன்னா பட்டி அடித்து சும்மா பக்தி பரவசமா கட்டு போட்டவர் தான் திரிவர். ஏனெண்டா திருமணம் என்பது ஒரு மனிதனை குடும்ப பொறுப்புள்ள மனிதனாக மாற்றுகின்றது நடுவரவர்களே. ஒருவனது மகிழ்ச்சி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அளிப்பதே இத்திருமணமாகத்தான் அமைகின்றது. இது கல்யாணத்துக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா ஒரு சந்தோஷம், ஒரு ஃபோட்டோ எடுத்தா சந்தோஷம், ஒரு ஸ்டோரி போட்டா சந்தோஷம் என்று ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் இருக்குமே ஒழிய வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி என்பதற்கு அர்த்தம் கிடையாது நடுவரவர்களே. ஒரு மனிதனின் வாழ்க்கை, அதாவது ஆணிட வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்டா, அவன் வாழ்க்கையில தாய் இல்லையே உயிர் இல்லை, சகோதரி இல்லையே அன்பு இல்லை, நண்பன் இல்லையே அவனுக்கு உதவி இல்லை, மனைவி இல்லையே எதுவும் இல்லை நடுவரவர்களே. அது வகையிலே அவனது வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சி அளிப்பவளாக மனைவி காணப்படுகின்றார். இவ்வாறு இருக்கையில் நீங்கள் எவ்வாறு திருமணத்துக்கு பின்னரான வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு துன்பகரமாக அமைகின்றது என்று கூறலாம்? எதிரணியினர் கூறியிருந்தார்கள், சீட்டு கட்டினமாம், அதால சம்பளம் போகுதாம், குடும்ப பிரச்சனை வருதாம், அதான் நிறைய சொல்லியிருந்தோம். சீட்டு கட்டுறதால இன்றைக்கு எத்தனையோ மனைவிமார் தங்களது வருமானத்திலிருந்து சேமித்து குடும்பத்தை முன்னோக்கி கொண்டு செல்கின்றார்கள். இதால் குடும்ப மகிழ்ச்சி பெறுகின்றதை தவிர குறைவடைவதில்லை. திருமணத்துக்கு முன்பு யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய தேவை இல்லையாம், சுதந்திரமாக திரியலாமாம். சுதந்திரமாக திரியலாம் தான், ஆனால் நான் இல்லை என்று கூறவில்லை. அந்த சுதந்திரத்தில் இருக்கும் மகிழ்ச்சி என்பது சற்று நிலைத்திருக்கக்கூடிய தன்மையே அற்றது நடுவரவர்களே. ஒரு குறுகிய காலத்திற்கு அந்த சுதந்திரத்தின் மூலம் அடையும் சந்தோஷம் என்பது பயனற்றது. இதே திருமணத்திற்கு பின்பு இருக்கும் சந்தோஷம் விலை மதிப்பதற்றது. கணவனாக இருந்தால் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் நடுவரவர்களே. அதற்காக திருமண வாழ்வு கட்டுப்பாடானது என்று கூற முடியாது. எனவே வாழ்வில் மகிழ்ச்சி அளிப்பது திருமணத்திற்கு பின்பே என கூறி வாய்ப்பிற்கு நன்றி அளித்து விடைபெறுகிறேன். நன்றி. சிறியதோர் இடைவேளையின் பின்னர் மீண்டும் சந்திக்கலாம்.
இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்றமர். இடைவேளையை தொடர்ந்து சந்தித்திருக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்றமர். இன்றைய சொற்றமர் களத்திலே மல்லாவி மத்திய கல்லூரி அவர்களை எதிர்த்து பட்டுக்கோட்டை இந்து கல்லூரி. இது மல்லாவி மத்திய கல்லூரிக்குரிய நேரம். மகிழ்ச்சி என்பது திருமணத்தின் முன்புதான் என்பது அவர்களுடைய வாதம். அந்த வாதத்தை சுமந்து வருகிறார் உயர்தரத்திலே தொழில்நுட்ப பிரிவிலே கல்வி பயில்கிற குருபவராசா அலர் நிலா. பேசுங்கள் அலர் நிலா. 2 மாதங்கள் என்னை கருவிலே சுமந்து பெற்றெடுத்த தாயிற்கும், நாவிலே தவழ்தியின் உயிரிலே கலந்த முத்தமிழ் தாயிற்கும் முதல் வணக்கம். அவை நடுவே வீட்டிற்கும் நடுவர் அவர்களே, ஜாமேட்டு கருத்தை எடுத்துரைத்து வந்திருக்கும் எதிர்த்தரப்பு சகோதரர்களே மற்றும் மென்தரப்பு வாதிகளே, டான் டிவி நேயர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு நான் நேரடியாகவே தலைப்பிற்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் எங்களுடைய எதிர்த்தரப்பு வாதிகள் தலைவர் கூறியிருந்தார், திருமணமானால் வாழ்க்கை துணை வந்துவிடும், சேர்ந்தே ஜெயிக்கலாம் என்று. ஐயா, நான் சொல்கின்றேன், திருமணம் ஆகிவிட்டால் ஒரு மனிதனுடைய கனவுகள் அங்கே பாதிக்கப்படுகின்றது. ஐயா, ஒரு தனி மனிதனை எடுத்துக்கொண்டோமானால் அவனுக்கென்று பல்வேறுபட்ட கனவுகள் காணப்படுகின்றது. ஐயா, அதே திருமணம் ஆகிவிட்டால் என்னுடைய பிள்ளை, என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன் என்று அவர்களை பற்றி சிந்திக்க வேண்டும். நான் என்னுடைய கனவுகளை நோக்கி ஓடிவிட்டால் என்னுடைய மனைவி என்ன, என்னுடைய குழந்தைகள் என்ன ஆவார்கள் என்று அங்கே ஒரு தனிநபர் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகின்றது. ஐயா, திருமணமான பிறகு ஆண்கள் கனவுகளை நோக்கி ஓடுவதிலேயே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றது. இதிலேயும் பெண்களுக்கு சொல்லவா வேணும். எங்கட ஊர்வலி ஒரு பழமொழி என்று சொல்றார்கள், ஆணையில வார அரசன் சோற்றை விட பூனையில வார புருஷன் சோறு தான் பெண்களுக்கு பெருசாம். இவ்வாறான சமூக மூடத்தனமான நம்பிக்கைகளை பெண்களுக்கு சொல்லியே அவர்களை ஒரு மூடத்தனத்தினுள் நகர்த்தி விட்டார்கள். ஐயா, பொதுவா 2 கனவு இருக்கும். ஒன்று லட்சியம் பற்றிய கனவு, அடுத்தது திருமணமாக போனா தன்னுடைய திருமண வாழ்க்கை பற்றி ஒரு கனவு இருக்கும். ஆனா இப்ப நான் லட்சியத்தை பற்றி ஓடினா அங்கே குடும்ப வாழ்க்கை பற்றிய கனவு அங்கே பாதிக்கப்பட போகின்றது. ஐயா, நாங்கள் வாழ்க்கை துணை வரும் நிறைய பேர் இருக்கு, ராமானுஜராக இருக்கலாம், அம்போதகராக இருக்கலாம், வாழ்க்கை துணையால் தான் முன்னேறினார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அங்கே அவர்களுடைய குடும்பம் பற்றிய கனவு சிதைக்கப்படும். ராமானுஜருடைய மனைவியா தன்னுடைய குடும்பம் பற்றி எவ்வளவு கனவு கொண்டிருப்பாள், அவளுடைய கணவனுடன் சந்தோஷமாக வாழலாம் என்று நினைத்திருப்பாளா இல்லையா? ஆனால் அவளுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்ததா? இல்லை. திருமணம் ஆகிவிட்டாலே ஒன்று லட்சியம் பற்றிய கனவு அடையணும், இல்லாட்டி குடும்பம் பற்றிய கனவு தான் அடையும். 2 கனவுகளையும் அங்கே அவர்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. ஐயா, அடுத்ததாக எதிர்த்தரப்பு 2வது பேச்சாளர் கூறியிருந்தார், கணவனாக இருந்தால் கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டுமாம். ஐயா, இதில் என்ன தெரிகின்றது தெரியுமா? ஒரு அடக்குமுறை தெரிகிறது. பெண்களுக்காக குரல் கொடுத்து பெண்கள் வளர்ந்து விட்டார்கள். இங்கே ஆண்களை அடிமைப்படுத்தும் ஒரு நோக்கம் தானே ஐயா இது. சமத்துவம் வேண்டும் என்று கேட்கும் இந்த உலகம் ஆண்களை கட்டுப்பட்டு இருக்க சொல்கின்றது. ஐயா, அடுத்தது முதல் பேச்சாளர் கூறியிருந்தார், விவாகரத்து கேஸ் குறைவா தான் இருக்காம். நான் நினைக்கிறேன் அவருக்கு இந்த சமூகம் பற்றிய கண்ணோட்டம் குறைவா இருக்கு. ஐயா, கோர்ட்டுக்கு போய் பாத்தீங்கன்னா கொல்ல கேஸ் இருக்கோ கொலை இருக்கோ, இந்த விவாகரத்து கேஸ் மட்டும் நிறைஞ்சு போயிருக்கு. ஐயா, அன்னைக்கு ராமாயணத்துல யுத்தம் முடிஞ்ச பிறகு மக்கள் சந்தேகப்பட்டார் என்றதுக்காக சீதையும் பிள்ளைகளும் காட்டுக்கு போயிடணும். சீதைக்கு அங்க காட்டுல கஷ்டம், ராமருக்கு வீட்டுல கஷ்டம். அதுல தொடர்ச்சி தானே அன்னைக்கு விவாகரத்து மட்டும் வருது. சொன்னார், திருமணமானாலே வீட்டுல நல்ல சவுண்டா இருக்குமான்னு முதல் தரப்பு பேச்சாளர் கூறியிருந்தார். ஆமையா, சண்டையாகத்தான் இருக்க போகுது. சண்டை இருந்தா சவுண்ட் இருக்குன்னு தானே. அங்கே சின்ன சின்ன பிரச்சனைகளில் தொடங்குகின்ற அந்த சண்டைகள் பெரிய பெரிய பிரச்சனைகளாக மாறி வாழ்வெட்டு கொலை என்று அங்கே சென்று கொண்டிருக்கின்றது. ஐயா, விவாகரத்துக்கள் இந்த சமுதாயத்தில் நிறைந்து போயிருக்கின்றது. அதனால் பாதிக்கப்பட போவது அந்த ஆணுமோ பெண்ணுமோ இல்லை. அங்கு அவர்களுடைய மகிழ்ச்சி மட்டும் பாதிக்கப்பட போவதில்லை, அவர்களுடைய குழந்தைகளின் மகிழ்ச்சி பாதிக்கப்பட போகின்றது. இந்த விவாகரத்து செய்து கொள்ளும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் மகிழ்ச்சியை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம விவாகரத்து செய்திருக்கிறோம். அங்கே ஆனால் அவர்களுடைய மகிழ்ச்சி பாதிக்கப்படுகிறது. அந்த ஆணினுடையதும் பெண்ணினுடையதும் பெற்றோர்களின் மகிழ்ச்சி பாதிக்கப்படுகின்றது. ஐயா, அடுத்ததாக நான் ராமாயணத்தில் ஒன்று சொல்றேன். தசரதனின் மறைவுக்கு காரணம் யார் ஐயா? கையை யாராலையும் மறக்க முடியல. அதுதான் ஐயா இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. மேல் மாகாணத்துல நித்திரையில் கிடந்த கணவனை கோடாலியால் வெட்டி கொன்ற மனைவி. விடுங்க, அது மேல் மாகாணம், அது கிடக்கட்டும். எங்கட முல்லைத்தீவுல முள்ளியவள பகுதியில கணவன் ஒருவர் மனைவியை வெட்டி கொண்ட, கணவன் மனைவியை கொள்வது, மனைவி கணவனை கொள்வது, இதுதான் ஐயா இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. கணவனை கொள்வதற்கும் மனைவியை கொள்வதற்கும் எதற்கு ஐயா திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? வாழ்க்கை துணை இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். இதுதான் ஐயா நன்று. மரணமா நன்று இங்கே இல்லை. அடுத்ததாக
என்கிறார்கள். இல்லை, திருமணமானதுக்கு பிறகுதான் ஆயிரம் பிரச்சனைகள் அங்கே அவர்களுக்கு வருகின்றது. அப்படி என்றால் கோயில் முட்டை இருக்கணும் திருமணமானவர்கள். அதுதான். ஆகவே நான் இந்த அவையில் இறுதியாக ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது திருமணத்திற்கு முன்பே 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 என்பதை கூறி விடைபெற்று அமர்கின்றேன். நன்றி. அலர் நிலா மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு திருமணத்திற்கு முன்புதான் மகிழ்ச்சி, திருமணத்திற்கு பிறகு அல்ல பாதிட்டார். திருமணத்திற்கு பிறகுதான் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கிறது என்பது சரண்யாவினுடைய வாதம். அவர் பட்டு இந்து கல்லூரியினுடைய நிறைவு பேச்சாளர், உயர்தரத்திலே கலை பிரிவிலே கல்வி பயில்கிறார். காலையடி பண்டத்தரிப்பைச் சேர்ந்தவர். என்ன சொல்கிறார் பார்ப்போம். இன்னுயிரிலும் மேலான தமிழன்னியை சிரம் தாழ்த்தி வணங்கி கொண்டு தீர்ப்பு வழங்க வந்திருக்கும் நடுவர்களே, என் தரப்பினரே மற்றும் எதிர்த்தரப்பினரே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வந்தனங்கள். நடுவர் அவர்களே, இவர்கள் பிரச்சனை என்கின்றார்கள். பிரச்சனை என்பது திருமணத்துக்கு பின்புதானா வரும்? இல்லைத்தானே. ஒருவன் மனிதனாக பிறந்ததில் இருந்தே அவன் வளர்ந்து இறக்கும் வரைக்கும் அவனது பிரச்சனை காணப்படும். இவர்கள் அதை பாரதூரமாக்கி கொண்டு செல்கின்றார்கள். யாரோ ஒருவரை பற்றி சொல்கின்றோமாம், சந்தோஷமாக இருக்கிறார்கள், துன்பம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று. ஏன் எங்களது நடுவரை கூட எடுத்துக்கொள்ளுங்கள் பார்ப்போம். நடுவரை பார்த்தாலே ஒரு ஆசை தோன்றுகிறது. அவர்களது இல்லற வாழ்க்கையானது சிறப்பாக அமைகின்றது. நடுவர் அவர்களே, நீங்கள் காலை உணவை சாப்பிட்டு இருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். நீங்கள் மதிய உணவையும் சாப்பிட வேண்டும். மனைவி சில சமயம் இந்த நிகழ்ச்சியையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். திங்கட்கிழமையில இரவு சாப்பாடு இல்லை, சொற்சமர். செவ்வா விடிய சாப்பாடு வெறுத்தானே வேணும். அப்ப நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் என்று விரும்புகிறேன். அதாவது, நீங்கள் திருமணத்துக்கு முன்பா சந்தோஷமாக இருந்தீர்கள், திருமணத்துக்கு பின்பா சந்தோஷமாக இருக்கிறீர்கள். நான் வாழ்க்கை ரகசியங்களை அப்பட்டமாக சொல்வது. நடுவர் அவர்களே, நீங்கள் தந்திரமாக பதிலளிக்கிறீர்கள். மறைமுகமாக எங்களுக்கு சார்பாக வந்து விடுகின்றது என்று திட்ட தெளிவாக புலனாகின்றது. நான் ஒன்று கேட்கின்றேன், நீங்கள் மனைவி விரும்பியதை செய்ய விடுவீர்களா? இல்லை, நீ இப்படித்தான் இருக்கணும் வீட்டை இந்த சமயம் என்று சொல்லுவீர்களா? மனைவி விரும்பியதைத்தான் நான் செய்வேன். இதிலிருந்தே விளங்குகின்றது தானே திருமணத்துக்கு பின்பு எவ்வளவு குடும்ப ஒற்றுமை வலுப்பெற்று காணப்படுகின்றது என்று. பொதுவாக குரலிசை சங்கீதம் பாடுவதற்கேற்றாற் போல வயலின் வாசிக்க வேண்டும். அப்படி சரி வராவிட்டால் வயலினுக்கு ஏற்ற மாதிரி பாட வேண்டும். அது சரி. அது மட்டுமல்லாது இவர்கள் சண்டை என்கிறார்கள். நடுவர் அவர்களே, ஊடலுக்கு பிறகுதான் மகிழ்ச்சியான கூடல் என்று காணப்படும். அந்த மகிழ்ச்சியே ஒரு வித்தியாசமாகவே காணப்படும். அந்த அது எல்லாம் ஒரு தனிப்பட்ட உணர்வு, நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். எதிரணி நண்பன் அவர்கள் கூறியிருந்தார், மனைவி உறவினர்கள் எல்லாம் ஒருவர் இறந்த பிறகு ஒரு ஒதுக்குப்புறத்தில் கொண்டே இருக்கின்றார்கள் என்று. சரி, நீங்கள் திருமணம் செய்யாமல் இருந்தாலும் நீங்கள் ஒரு சமயம் இறந்து விட்டால் உங்களை வீட்டிற்குள் வைத்து வீட்டிற்குள் அகதிகைகள் செய்வார்கள். ஒருபோதுமே இல்லை. நீங்களே இதுக்குள்ள திருமணத்தை கொண்டு வாரீங்கள். இது அங்கால வேறொரு கதை, இது இஞ்சாலி ஒரு வேறொரு கதை. இதுக்கு அதையும் இதையும் இதுக்கு இழுக்காதேங்கோ. அது மட்டுமல்லாது எதிரணி நண்பி அவர்கள் கூறியிருந்தார், அக்கா திருமணம் செய்து அவாக்கு லோயரா வர வேண்டும் என்று ஆசை, ஆனால் கல்யாணம் செய்து அப்படி வரையில்லை என்று. ஆனால் தற்கால இளைஞர்கள் எப்படி கூறுகின்றார்கள் என்றால், நீ போமா, நான் வீட்டிலிருந்து அடுப்பூதுறேன், நீ உந்த இலட்சியத்தை கொண்டு நோக்கு. ஒருவன் ஆசைப்படுவானா, எனது மனைவி வேலை இல்லாமல் வீட்டில் இருக்க வேண்டும், அவளுக்கு கௌரவமானது கிடைக்கப்பெறக்கூடாது என்று ஆசைப்படுவானா? ஒருபோதும் ஆசைப்பட மாட்டான். எனது மனைவி கௌரவத்துடன் இருக்க வேண்டும் என்பதை அவனது ஆசையாக காணப்படும். நடுவர்களே, இன்று எத்தனையோ பெண்மணிகளை பார்க்க போனால் திருமணத்துக்கு பின்புதான் சுதந்திர பறவைகளாக தெரிகின்றார்கள். தாங்கள் தனது இலட்சியங்களை, குடும்பத்தில் இருந்து செய்ய முடியாத இலட்சியங்களை தற்போது திருமணமாகி சுதந்திர பறவைகளாக செய்து கொண்டுதானே இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது எதிரணி நண்பர் அவர்கள் கூறியிருந்தார், பைக் கொடுக்கணுமாம், மனைவி சீட்டு கட்டுறாவாம். மனைவி யாருக்காக நடுவர்களே சீட்டு காட்டுகிறார்? தனது சுயதேவைக்காகவா சீட்டு காட்டுகிறார்? ஒருபோதும் இல்லை. எனது குடும்பம் ஒரு குடும்பத்துக்கு தேவைப்படும் பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற பொது நோக்குடன் தானே அவர் செயற்படுகின்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது திருமணத்துக்கு பின்புதான் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு முன்போ பின்பா என்பது இங்கே வாத பொருளாக அமைந்திருக்கிறது.
இரண்டு அணியினருடைய வாத பிரதிவாதங்களும் நிறைவுக்கு வந்திருக்கிற சூழலில் சிறியதோர் இடைவெளியை எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு பிறகு தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரையிலே சந்திக்கிறார். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பா பின்பா? தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரை இடம்பெற வேண்டும். முதலில் பேசியவர்கள் நிறைவாக தொகுப்புரையாற்றுவார்கள். இது பட்டி மண்டபத்தினுடைய மரபு. அதற்கு அமைவாக இரண்டாவதாக வாதத்தை தொடக்கி வைத்த வட்டு இந்து கல்லூரி அணியினர் இப்பொழுது தொகுப்புரையாற்றப் போகிறார்கள். மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு பின்புதான் என்கிற அணியினுடைய தலைவி சைந்தவி தன்னுடைய நிறைவு வாதத்தை தொகுப்புரையை முன்வைக்கிறார். தொகுப்புரையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஐயா, நேரடியா தலைப்புக்குள்ள வாரேன். நாங்க ராமாயணத்தையோ இலக்கியத்தையோ எடுத்து காட்டி கதைக்கலே ஐயா. இன்றைக்கு எங்களை சுத்தி உதாரணமா உங்களையும் காட்டி என்னென்ன நடக்குதுன்றத யதார்த்தத்தை நாங்க கதைத்திருந்தோம். அது மட்டுமல்லாது ஐயா, எங்களுடைய இரண்டாம் தரப்பு பேச்சாளர் அவர்கள் திருமணத்துக்கு பிறகு முன்னேறிய பெண்களை பற்றியும் ஆண்களை பற்றியும் கதைச்சிருந்தார். அதே போல எதிரணியினர் கூறிய கருத்துக்களை முறியடித்து திருமணத்திற்கு முன்பு எல்லாம் சிறு சிறு சந்தோஷம், நிலையில்லாத சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் திருமணத்துக்கு பிறகு நிலையான ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள் என்ற யதார்த்தத்தை விளக்கியிருந்தார். அதே போல திருமணத்திற்கு பிறகுதான் குடும்ப பொறுப்பு, மகிழ்ச்சி, ஒரு 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 மன நம்பிக்கையே இந்த திருமணத்துக்கு பிறகுதான் ஏற்படுகின்றது என்பதையும் விளக்கியிருந்தார். அதே போல எங்களுடைய மூன்றாம் தரப்பு வாதியவர்கள் உங்களையே ஆதாரம் காட்டி உங்களையே விடை சொல்ல வைத்து ஒரு சிறந்த விவாதத்தை நாங்கள் கொண்டு சென்றிருந்தோம். அதே போல ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கை துணை கௌரவமாக இருப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது என்று விவரித்திருந்தோம். ஐயா, ஒன்றே ஒன்று சொல்லுறேன். திருமணத்துக்கு முன்னுக்கண்டா பர்த்டேயை மட்டும் ஸ்பெஷலாக கொண்டாடுற நாங்கள் திருமணத்துக்கு பிறகு அனிவர்சரி, மந்த்வர்சரி, ஃபைட் வந்தா ஃபைட்வர்சரி, பிறகு அது சேர்ந்தா பச்சவர்சரி என்று திருமணத்துக்கு பிறகு ஒரு சண்டையிலையும் ஒரு மகிழ்ச்சி ஐயா. சண்டை பிடிச்சாலும் மகிழ்ச்சி, பிறகு அதில் திரும்ப சேரேக்கே ஒரு மகிழ்ச்சி என்று வாழ்க்கையே ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு மனிதனா உணர்ந்து மனிதனா வாழ்ந்து மனிதனா சந்தோஷப்படுற தருணம் திருமணத்துக்கு பிறகுதான் ஐயா வருது. நாங்கள் உங்களையே பலதுக்கு உதாரணம் காட்டியும் சொல்லி இருந்தோம். நீங்கள் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களோ அதே போலதான் திருமணத்திற்கு பிறகு அனைவருமே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஐயா, திருமணத்துக்கு பின்பு மகிழ்ச்சி கூடிக்கொண்டுதான் போகின்றது என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி. தொடர்ந்து மல்லாவி மத்திய கல்லூரி அணியினுடைய தலைவர் யோகிதன் மீண்டும் அவைக்கு வணக்கத்தை கூறிக்கொண்டு, ஐயா, உங்களுடன் மூன்றாம் தரப்பு அது ஒரு சிறந்த கேள்வி ஒன்றை வினாவி இருந்தார். மிகவும் நல்ல கேள்வி ஒன்று. நீங்கள் தெளிவான ஒரு பதில் அளித்தீர்கள். அப்பட்ட மகனான எதுவும் வழி சொல்வதில்லை. அதாவது ஒரு குடும்பத்திலே ஒரு எவரும் அந்த வெளிக்காட்ட மாட்டார்கள், தங்களுக்குள்ள பிரச்சனையை எவரும் வெளிக்காட்ட மாட்டார்கள் வெளியிலே. அதாவது குடும்பத்தை பார்த்தால் மிக அழகாகத்தான் இருக்கும், ஆனால் அதை புசித்து பார்த்தால் தெரியும் அதில் இருக்க கஷ்டங்கள் நஷ்டங்கள். நான் முதலே கூறியிருந்தேன் இது பற்றியும். மற்றது ஐயா, திருஞான சம்பந்தர் அவர்கள் திருமணத்தின் பிறகுதான் காதலாய் கசிந்து என்று சொல்லி போய் நெருப்பில் போய் குதிக்கிறார். அதே போலத்தான் அந்த ஒரு பழைய காலத்துல பாட்டு ஒன்று இருக்கு. பழைய காலத்து பாட்டு ஒரு நல்லது தான். இப்ப இந்த காலத்துல நடக்கிறது தான் எடுத்திய மிக சந்தோஷமா இருக்கு. என்னென்னு பார்த்தா, மரணம் என்னும் தூது வந்ததாம், அது மங்கை என்னும் மடியில் வந்ததாம். இதுல என்ன ஐயா விளங்குது? மரணத்தை கொண்டு போய் மங்கை கோமிச்சிருக்கார். இது என்ன விளங்குது? மங்கையால நீங்க மரணம் பெறுது விளங்குது ஐயா. அதாவது ஒருவன் திருமணம் செய்கிறான் என்று சொல்லுவான். அவன் தனக்குள்ள ஒரு தன்னுடைய ஒரு குடும்பத்தை, அதாவது தன்னுடைய சந்தையை வளர்க்க வேண்டும் ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் அவன் தன் ஒரு திருமணத்தை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு அவன் உள்ளாகப்படுகின்றான். அதாவது ஐயா, திருமணத்திற்கு எவ்வளவுதான் இவ்வளவு பிரச்சனை பின்னால் இருக்குன்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கேன். அதே போல இதுக்கு முன்பிருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் தனக்கு அவனும் அரசனாகத்தான் காணப்படுவான். இது திருமணத்திற்கு முன்புதான் என கூறி எனது வார்த்தை நிறைவு செய்கின்றேன். மகிழ்ச்சி அதிகம் நிலவுவது திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா என்று இந்த பிள்ளைகள் தங்களுடைய வாத பிரதிவாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். தாங்கள் பார்த்தவற்றை தாங்கள் கேட்டவற்றை இங்கே முன்வைத்து பேசியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி என்பது நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அவரவர் மனநிலையை பொறுத்தது. திருமணம் என்பது கால ஓட்டத்திலே தவிர்க்க இயலாதது. எனவே மனிதராக பிறந்தவர்கள் பிரம்மச்சரியத்தை கைக்கொள்ள வேண்டும், மாணவ பருவத்தை கைக்கொள்ள வேண்டும், அதற்கு பிறகு இல்லற பந்தத்திலே புகுந்தே ஆக வேண்டும். இது ஒரு ஒழுங்கு.
ஆகவே மகிழ்ச்சி என்பது அங்குதான் இங்குதான் என்பதெல்லாம் அவரவர் மனநிலையை பொறுத்தது. திருமணத்திற்கு பிறகு மதலைகளை பெறுகிற பொழுது சந்தோஷம் ஏற்படுகிறது. பிறருக்கு கொடுக்கிற பொழுது இல்லறத்தானுக்கு பல கடமைகளை எல்லாம் வள்ளுவர் சொல்லி வைத்திருக்கிறார். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணையை தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தரை துறந்தார்க்கும் துவ்வாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்லறத்தான் துணை என்று எல்லாம் 11 கடமைகளை வள்ளுவர் சொல்லி வைத்திருக்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது இந்த கடமைகளை எல்லாம் நிறைவேற்றுகிற பொழுது இல்லறத்தான் இயல்பாகவே மகிழ்ச்சியை அனுபவிப்பது இயல்பானது. ஆனால் எங்களுடைய உலகியல் யதார்த்தத்திலே வைத்து பார்க்கிற பொழுது தனி மனிதர்கள் பொதுவாகவே சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே தனியே வாழ்கிறவர்கள் சுதந்திரமாக வாழ்கிறார்கள் என்கிற ஒரு தோற்றுவாக இருக்கிறது, ஒரு பார்வை இருக்கிறது. ஏனென்றால் குடும்பத்திலே சேர்கிற பொழுது குடும்ப பொறுப்பு வந்து விடுகிறது. கால்கட்டு என்று சொல்கிறார்கள். அந்த குடும்ப பொறுப்பு வந்துவிட்டால் அந்த பொறுப்பை சரியாக சுமக்க முடியாதவர்கள் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். தனியே வாழ்கிறவர்கள் தான் உண்டு தன்பாடுண்டு என்று வாழ்கிற பொழுது அந்த தனிமைப்பட்ட வாழ்வினாலே சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள். பொதுவாகவே நான் கூட இளமையாக இருக்கிற பொழுது வாரியா நாளைக்கு கொழும்புக்கு போவோம், வாரியா நாளைக்கு கண்டிக்கு போவோம் என்றால் மறு பேச்சு கிடையாது. யார் கூப்பிடுகிறாரோ அவருக்கு பின்னாலே போகிற ஒரு நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு வந்து வாரியா கண்டிக்கு போவோம் என்றால் உடனடியாக முடிவெடுக்க முடியாது. கேட்டு சொல்ல வேண்டும், வீட்டிலே கேட்டு சொல்ல வேண்டும். அப்படி வீட்டினுடைய நிலைமை அங்கே பிணைப்பு அங்கே வந்து தலையீடு செய்கிறது. எனவே மனிதர்களை பொறுத்தவரையிலே திருமணத்திற்கு முன்பு தனியன்களாக வாழ்கிறார்கள். திருமணத்திற்கு பிறகு பிணைப்பு சார்ந்த உறவுகளுக்குள்ளே அவர்கள் பந்தித்து வாழ்கிறார்கள். அந்த பந்தித்து வாழ்தல் இன்றைக்கு உலகத்திலே தேவையானதாக இருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் அந்த பந்தம் சார்ந்த வாழ்க்கையை வெற்றி கொண்டு வாழ்கிறார்கள் என்பது கூட கேள்விக்குரியதாக இருக்கிறது. எனவே தான் இவர்கள் சொன்னார்கள், அப்படி வாழ்கிற வாழ்க்கையிலே பலர் விவாகரத்திற்கு செல்கிறார்கள், முரண்நிலைகளை அனுபவிக்கிறார்கள். அது என்னவோ உண்மைதான். பொதுவாகவே பெரும்பாலான மனிதர்கள் சொல்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், திருமணத்திற்கு முன்பு நாங்கள் சந்தோஷமாக இருந்திருக்கிறோம், திருமணத்திற்கு முன்பு நாங்கள் தனியன்களாக இருந்திருக்கிறோம், அப்படி சந்தோஷித்திருக்கிறோம். இப்போ குறிப்பாக இவர்கள் எல்லோரும் பாடசாலை பருவத்திலே இருக்கிறார்கள். இந்த பாடசாலை பருவம் திருமணத்திற்கு முன்னரான பருவம். இந்த பாடசாலை பருவத்திலே கிடைக்கிற சந்தோஷம் தொடர்ந்து கிடைக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் இவர்களுடைய தேவைகளை எல்லாம் வேறு யாரோ நிறைவேற்றி கொள்கிறார்கள். அப்பா அம்மா, அப்பப்பா அம்மம்மா என்று யாரோ தங்கள் இன்பங்களை ஒருத்து மறந்து இவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கிறார்கள். எனவே இந்த காலகட்டத்திலே இருக்கிற சந்தோஷம் என்பது இரட்டிப்பு சந்தோஷம். இதற்கு பிறகு பொறுப்புகள் வருகிற பொழுது அந்த சந்தோஷத்தினுடைய மீட்டர் குறைந்துதான் போகும். ஆகவே மொத்தத்திலே பார்க்கிற பொழுது அதைத்தான் வட்டுக்கோட்டை, அதைத்தான் மல்லாவி மத்திய கல்லூரி அணியினரும் பேசினார்கள். திருமணத்திற்கு முன்பு இருக்கிற சந்தோஷம் மேலான சந்தோஷம். அந்த வகையில் அதையே பேசு பொருளாக்கிய மல்லாவி மத்திய கல்லூரி அணியினர் தங்களுடைய வாதத்திறனால், பொருண்மை சார்ந்த வாதத்தால் இந்த சுற்றிலே வெற்றி பெறுகிறார்கள் என்பதை தீர்ப்பாக சொல்லி தன்னுடைய அணிக்காக அதிக அளவு பங்களிப்பு செய்தவருக்கு உலக புகழ் பெற்ற பேச்சாளர்கள் பட்டிமன்றம் ராஜா பாரதி பாஸ்கர் வழங்குகிற இலங்கை பணம் ரூபாய் 5000 வழங்கி ஊக்குவிக்கிற ஒரு செயற்பாடு இருக்கிறது. அந்த வகையில் அந்த பரிசை இந்த சுற்றிலே பெறுபவர் மல்லாவி மத்திய கல்லூரி அணியினுடைய தலைவர் யோகிதன். அவருக்கு அந்த பரிசை வழங்குவதிலே மகிழ்வடைகிறேன். பாருங்கள் யோகிதன். நல்லது நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் டான் தொலைக்காட்சியின் முகாமையாளர் இளையதம்பி செல்வச்சந்திரன்,
படத்தொகுப்பு மற்றும் படப்பிடிப்பு மேற்கொள்கின்ற விதுஷாந்த் மற்றும் விபீஷன் அத்தனை பேரோடும் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.